ஹலோ பசங்களா. ஸோ இன்னைக்கு என்ன டைட்டிலே பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் பார்த்ததுமே. ஹவு டு மேனேஜ் யோர் டைம் டியூரிங் எக்ஸாம். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் போர்டு எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே இதில் ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். எஸ், எப்படி நீங்கள் எக்ஸாமை மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்ப கிளியராக மேனேஜ் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? எஸ், நம்மளோட இந்த செஷன்ஸ்குள்ளே நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் யோர் டைம் அண்ட் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். எஸ், why time management is important? Of course the time management is important. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட எக்ஸாம்ஸை ப்ராப்பர் டைம்ல ஃபினிஷ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெஸ் இல்லாம உங்களை பார்த்துக்கும் அண்ட் உங்களோட ஆன்சர் பேப்பரை ரிவைஸ் பண்றதுக்கு போதுமான டைம் இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி இல்லாம இன்னும் நிறைய ரீசன்ஸ்னால நம்ம டைமை மேனேஜ் பண்ணி பழகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கண்டினியூஸ்லி எப்பவுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 minutes என்ன பண்ணணும்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்டையர் கொஸ்டினையும் ரொம்ப கிளியரா ரீட் பண்ணிருங்க. அதுல ஈஸி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்னென்ன பார்ட்ல இருக்கு, அது என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, மாடரேட் என்னென்ன கொஸ்டின்ஸ், டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ப்ராப்பரா அலைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எப்படி ஆன்சர் பண்ண போறோம். பார்ட் ஏல 4 questions எனக்கு தெரியும், அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சதை எழுதிட்டு அதுக்கப்புறமா தெரியாததுக்கு ஸ்பேஸ் விடுறதா இல்ல எழுதுறதா அப்பவேங்கிறத அந்த மாதிரி ஆன்சரிங் ஆர்டரை நீங்க வந்துட்டு கரெக்டா பிளான் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டினியூஸ்லி நீங்க ஈஸி கொஸ்டின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது உங்களுக்கு ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்படி எழுதுனா அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும், பிளஸ் இது நல்லாவும் எனக்கு ஸ்கோர் பண்ணி தரும்னா அந்த ஆர்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு 5 marks 7 marksல இருந்து போனா பெட்டரா இருக்கும்னா நீங்க 7 marksல இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல 1 markக்கு போகலாம், இல்ல 1 markல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல 7 markக்கு போகலாம். ஆனா ரெண்டுக்கும் நடுவுல மிக்ஸ்ட் அண்ட் மேட்சா போய் மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஸோ அதை பண்ணுங்க. தென் இப்படி நீங்க ப்ராப்பரா பண்றது மூலியமா ஒரு நல்ல ஆன்சர் எழுதி முடிச்ச கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும், உங்க டைம் சேவ் ஆகும் and it helps you to score the first and good mark. And 3 round strategy நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா. ஈஸி கொஸ்டின்ஸ், மாடரேட், டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின்ஸ் எழுதிடணும், அதே பார்ட்ல இருக்கிற மாடரேட்டை செகண்ட் அட்டன் பண்ணணும். தேர்ட் டஃபஸ்ட் கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு வாங்க, எம்டியா மட்டும் விட்டுட்டு வந்துடாதீங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஃபர்ஸ்ட் 15 minutes நீங்க ஒரு பார்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அடுத்த 30 minutes செகண்ட் பார்ட்லையும், அடுத்த 45 minutes தேர்ட் பார்ட்லையும், லாஸ்ட் 60 minutes ஃபோர்த் பார்ட்லையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு சஜஷன் தான். அதை தாண்டி கொஸ்டின் பேப்பரோட லெவலை பொறுத்து நீங்க உங்க சைட் தாராளமா செட் பண்ணிக்கலாம். அது ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. அண்ட் ஒரே கொஸ்டின்ல எனக்கு ஆன்சர் வரல, மல்டிப்ளிகேஷன் எனக்கு மறந்துருச்சு, இல்ல எனக்கு அந்த கொஸ்டின்ல இந்த பாயிண்ட் ஞாபகம் வரலன்னு அப்படி ஸ்டக் பண்ணி இருந்துடாதீங்க. அந்த கொஸ்டின் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போங்க. அதுக்கப்புறமா நீங்க எக்ஸாம்ஸ் நீங்க பேப்பர் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொஸ்டின்ல நீங்க ஆன்சர்ஸை செக் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதிக மார்க் எடுக்கணும், என்னென்னலாம் பண்ணலாம்? கரெக்டா ஹெட்டிங் நீங்க யூஸ் பண்ணுங்க, முக்கியமான பாயிண்ட் புல்லட்டின் பாயிண்ட்ஸா யூஸ் பண்ணுங்க, ப்ராப்பரா ஒரு நீட் டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஹேண்ட் ரைட்டிங் முடிஞ்ச அளவுக்கு குட்டா இருந்தா போதும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா குட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு குட்டா இருந்தா போதும். அண்ட் ஃபைனல் 10 to 15 minutes என்ன பண்றதுங்கிறத நான் இங்கனக்குள்ள டினோட் பண்றேன். ஒரு பேப்பர்ஸ் மிஸ்ஸிங் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எழுதலாம், கொஸ்டின் நம்பர்ஸ் செக் பண்ணலாம், எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் கரெக்டான செக் பண்ணலாம், அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மோஸ்ட்லி இல்லாம பாத்துக்கிற மாதிரி ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் கன்க்ளூட் பண்ற விஷயம் என்னன்னா, எக்ஸாம் ஹால்குள்ள போனதும் டென்ஷன் ஆகக்கூடாது. வாட்டர் பாட்டில் வேணும்னா நீங்க எடுத்துட்டு போய்க்குங்க, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலா இருந்தா இன்னும் பெட்டர். ஃபர்ஸ்ட் 10 minutes நீங்க நல்லா ரீட் அப் பண்ணிட்டு ஆன்சர் எழுதுற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பிங்க. எந்த டவுட்னாலும் இன்விஜிலேட்டர்ஸ்ட மட்டும் கேளுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம் செட் பண்ணி பிரிச்சு இவ்வளோ டைம்ல இதை முடிக்கணும்னு டார்கெட் பண்ணுங்க. டைம் எக்ஸீட் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 minutesல முடிச்சுட்டு போயிடலாம், இல்ல ஹோல்ட் அப் பண்ணலாம், யோசிக்க டைம் இல்லை அப்ப நம்ம அதை முடிச்சுட்டு இங்க எழுதலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளான் பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டன்டான விஷயம், ரீட், பிளான், ரைட் அண்ட் ரிவ்யூ. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for the beautiful session.